நண்பர்களே, நீங்கள் எப்போதாவது உங்களிடம் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறீர்களா? நாளை திடீரென்று என் வேலை போய்விட்டால் என் வீட்டுச் செலவுகள் எல்லாம் எப்படி நடக்கும்? இந்த கேள்விக்கு உங்களிடம் தெளிவான ஒரு பதில் இல்லை என்றால் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய உலகம் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. வேலைகளுக்கு முன்பு போல் நிலைத்தன்மை இல்லை. நேற்று இருந்த பல நிறுவனங்கள் இன்று இல்லை. தொழில்நுட்பம் ஒவ்வொரு நாளும் புதிய வேலைத் துறைகளை உருவாக்குகிறது, பழையவற்றை அழிக்கிறது. இப்படியான ஒரு காலத்தில் நீங்கள் ஒரே ஒரு வருமான மூலத்தை மட்டுமே நம்பி வாழ்கிறீர்கள் என்றால் உங்கள் எதிர்காலத்துடன் ஒரு பெரிய அபாயத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள். பணம் இருந்தால் மகிழ்ச்சியை வாங்க முடியாது என்று பொதுவாக மக்கள் சொல்வார்கள். ஆனால் இந்த வார்த்தையை பெரும்பாலும் சொல்லுவது பணம் உள்ளவர்கள்தான். ஏனென்றால் பணமில்லாத ஒருவரின் ஒவ்வொரு காலையும் சிரமத்துடன் தொடங்குகிறது, ஒவ்வொரு இரவும் கவலைகளில் மூழ்கி முடிகிறது. அதனால் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று இருக்கிறது. பணம் என்பது என்ன? அது வெறும் ஒரு காகிதத் துண்டா? இல்லை. பணம் என்பது ஒரு கருவி. வாழ்க்கையை மேம்படுத்தவும், பாதுகாப்பாக மாற்றவும், மரியாதையுடன் வாழவும் உதவும் ஒரு வகை சக்தி. பணம் நமது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அது நமது அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகிறது, நமது கனவுகளுக்கு வடிவம் தருகிறது, நம்மை சுயாதீனமாக்குகிறது. பணம் இல்லாமல் நீங்கள் யாரையும் உதவ முடியாது, உங்களின் தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாது. நீங்கள் எவ்வளவு நல்ல மனிதராக இருந்தாலும் இந்த உலகத்தில் உங்கள் நன்மைக்கு ஒரு குரல் இருக்காது. நீங்களிடம் பொருளாதார வளங்கள், அதாவது பணம் இல்லை என்றால். கௌதம புத்தர் தனது உபதேசங்களில் வலியுறுத்தி சொன்ன ஒரு விஷயம் இருக்கிறது. சரியான வாழ்வாதாரம்தான் சரியான வாழ்க்கையின் அடித்தளம். நேர்மையான முறையில் தர்ம பாதையில் சம்பாதிக்கும் பணம்தான் ஒரு மனிதனுக்கு ஆன்மீக திருப்தியையும் சமூக பாதுகாப்பையும் தருகிறது. பணத்தை விட்டுவிட வேண்டும் என்பதல்ல, அதற்கு மேல் கட்டுப்பாடு பெற வேண்டும் என்பதைத்தான் ஞானமும் கற்றுக் கொடுக்கிறது. பணம் எவ்வாறு நமது வாழ்க்கைக்குள் வருகிறது? அதற்கான பதில் வெளியில் இல்லை, அது நம்முள்தான் இருக்கிறது. பணம் வெளி உலகிலுள்ள ஒரு பொருள் அல்ல, அது நமது சிந்தனைகள், பழக்கங்கள், முடிவுகள் ஆகியவற்றின் விளைவு. மனம் தெளிவாகவும் இலக்கு கொண்டதாகவும் இருக்கும்போது, சிந்தனை நேர்மறையாக இருக்கும்போது, ஒரு மனிதன் தனது நேரத்தையும் சக்தியையும் சரியான திசையில் பயன்படுத்தும் போது, அப்போதுதான் பணம் ஈர்க்கப்படுகிறது. இதில் எந்த மந்திரமும் இல்லை, இது ஒரு அறிவியல். இன்று உளவியல் சொல்வது என்னவென்றால், நமது மூளை எவ்வளவு திறன் கொண்டதோ அதே அளவு அதற்கு எல்லைகளும் உள்ளன. நாம் அந்த எல்லைகளுக்குள் நம்மையே கட்டுப்படுத்திக் கொண்டால், அதாவது நான் பணக்காரனாக முடியாது என்று உறுதியாக நம்பினால், அது உங்களுக்கு ஒருபோதும் நடக்காது. ஆனால் நான் பணக்காரனாக வேண்டும், அதற்கான வழியை நான் கண்டுபிடிக்க முடியும் என்று நீங்கள் நம்பினால், உங்கள் மனம் அந்த திசையில் வழிகளை தேடத் தொடங்கும். இதுதான் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். நீங்கள் மீண்டும் மீண்டும் கவனம் செலுத்தி ஊர்ஜம் கொடுக்கும் விஷயங்களையே உங்கள் மூளை தேர்ந்தெடுக்கிறது. பணம் சம்பாதிப்பது வெறும் கடின உழைப்பால் மட்டுமல்ல, சரியான திசையில் இருக்கும் அறிவாற்றலுடன் கூடிய கடின உழைப்பினால்தான். இந்த திசை உங்களுக்கு கிடைப்பது உங்கள் சிந்தனை சரியாக இருக்கும்போது. உங்கள் ஊர்ஜத்தை ஒரே இடத்தில் அல்ல, பல வழிகளில் விழிப்புணர்வுடன் முதலீடு செய்யும்போதுதான் வளர்ச்சி ஏற்படுகிறது. ஒரு வேலை நிச்சயமாக நல்ல வருமானம் தரும் வழிதான். ஆனால் அதுவே உங்கள் ஒரே ஆதாரமாக இருந்தால் நீங்கள் பலவீனமான அடித்தளத்தின் மீதுதான் நிற்கிறீர்கள். நண்பர்களே, நீங்கள் தினமும் 9 மணி நேரம் வேலை செய்து பிறகு வீட்டுக்கு வந்து டிவி பார்க்கவும், மொபைலில் நேரத்தை செலவிடவும், நேரத்தை வீணாக்கவும் செய்கிறீர்களா? அதே 2 மணி நேரத்தை புதிய ஒன்றை கற்றுக்கொள்ளவோ, ஒரு சைடு இன்கம் திட்டமிடவோ அல்லது ஒரு டிஜிட்டல் ஸ்கில் வளர்த்து கொள்ளவோ பயன்படுத்தினால் ஒரு ஆண்டுக்குள் உங்கள் வருமானத்தை இரட்டிப்பாக்க முடியும். இது வெறும் ஊக்கமூட்டும் பேச்சு அல்ல, இது இலட்சக்கணக்கான மக்களின் நிஜமான வாழ்க்கை. ஒரு ஆய்வு சொல்வது என்னவென்றால், ஒரு சாதாரண மனிதன் தனது நிலையான வருமானத்திற்கு மேலாக மாதம் 5000 ரூபாய் கூடுதல் வருமானம் ஈட்ட முடிந்தால், அதை சரியான முறையில் முதலீடு செய்யத் தெரிந்தால் 5 ஆண்டுகளில் ஒரு கோடீஸ்வரன் ஆகும் பாதையில் அவர் செல்ல முடியும். இப்போது கேள்வி இதுதான்: வேகமாக பணம் சம்பாதிப்பது எப்படி? பதில் எளிது. உங்களுக்கு ஆர்வம் உள்ள ஒரு வேலை, மக்கள் சந்திக்கும் ஒரு பிரச்சனை, அதற்கு நீங்கள் தீர்வு கொடுக்க முடியும் ஒரு துறை, அதுதான் உங்கள் முதல் சைட் இன்கம். நினைவில் கொள்ளுங்கள், இது வெறும் டிகிரிகளுக்கும் வேலைகளுக்கும் மட்டுமான காலம் அல்ல, இது திறன்களுக்கும் பல வருமான மூலங்களுக்கும் உரிய காலம்.
நீங்கள் இன்னும் ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பியிருந்தால் நீங்கள் தெரியாமலேயே உங்களை ஆபத்தில் தள்ளிக்கொள்கிறீர்கள். பணம் இருக்கும்போது நீங்கள் நல்ல வசதிகளை தேர்ந்தெடுக்க மட்டுமல்ல, உங்கள் பெற்றோருக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கவும், உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி வழங்கவும், சமூக முன்னேற்றத்திற்கு பங்களிக்கவும் முடியும். உங்கள் எல்லா கனவுகளையும் நிஜமாக்க உதவும் சக்திதான் பணம். நாளை உங்கள் வேலை போய்விட்டால் எத்தனை நாட்கள் உங்கள் வீட்டுச் செலவுகளை நீங்கள் நடத்த முடியும்? சற்று நின்று யோசிக்கவும். இந்த கேள்வியை லேசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடி சிந்தியுங்கள். உங்கள் குடும்பம் முழுவதும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. உங்கள் குழந்தைகள் உங்களை நம்பியிருக்கிறார்கள். உங்கள் வயதான தாய்க்கு மருந்து தேவை. அடுக்கலையில் பொருட்கள் தீர்ந்துவிட்டன. போன் மணி ஒலிக்கிறது. கடன் கேட்டு கதவு தட்டும் மனிதர்கள் இருக்கிறார்கள். உங்களிடம் பதில் இல்லை. ஏனென்றால் உங்களிடம் ஒரே ஒரு வருமான வழி மட்டுமே இருந்தது. அதுவும் இப்போது நிறுத்தப்பட்டுவிட்டது. ஒரு வேலை அல்லது ஒரு வியாபாரம் மட்டும் முழு வாழ்க்கைக்கும் போதுமானது என்று நீங்கள் இன்னும் நினைக்கிறீர்களா? இன்று நான் உங்களிடம் சொல்லப்போகும் விஷயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. நீங்கள் இதை புரிந்து கொண்டால் பணக்காரனாகுவது உங்களுக்கு ஒரு கனவு அல்ல, ஒரு உறுதியான உண்மை ஆகிவிடும். கவனமாக கேளுங்கள். பணக்காரனாக ஆகுவதற்கான முதல் மற்றும் மிக முக்கியமான விதி என்னவென்றால், ஒருபோதும் ஒரே ஒரு வருமான மூலத்தை மட்டுமே நம்பியிருக்கக்கூடாது. இன்றைய உலகம் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. வேலைகள் முன்பு போல் நிலைத்தன்மை இல்லை. வியாபாரங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. ஒரு சிறிய உடல் நலக்குறைவு, ஒரு விபத்து, ஒரு அவசர நிலை, இவையெல்லாம் உங்கள் முழு பொருளாதார அமைப்பையும் சிதைக்கக்கூடும். நீங்கள் முன்கூட்டியே ஒரு மாற்றுத் திட்டம் தயார் செய்து வைத்திருக்கவில்லை என்றால் நீங்கள் ஆபத்தில்தான் இருக்கிறீர்கள். இன்றைய உண்மையான செல்வம் மாத வருமானம் மட்டுமல்ல. உண்மையான செல்வம் என்பதே பல்வேறு வருமான வழிகளில் இருந்து பணம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொருளாதார சுதந்திரம்தான். ஒரு வழி மூடப்பட்டாலும் மற்ற வழிகள் உங்கள் மரியாதையையும் தன்னம்பிக்கையையும் காக்க உங்களை முன்னோக்கி நடத்தும். ஒரு புத்திசாலி மனிதன் தன் எதிர்காலத்தை முன்கூட்டியே திட்டமிடுவான். ஆனால் ஒரு மூடன் எல்லாவற்றையும் இழந்த பிறகுதான் யோசிக்கத் தொடங்குவான் என்று கௌதம புத்தர் விவேகமாக கூறியுள்ளார். இப்போது உங்களை நீங்களே கேளுங்கள். நான் புத்திசாலியா அல்லது மூடனா? உங்கள் பதில் நான் புத்திசாலி என்றால் ஒரே ஒரு வேலையை மட்டும் நம்பி வாழ்வதை நிறுத்த வேண்டிய நேரம் ஏற்கனவே கடந்துவிட்டது. பணம் என்பது என்ன? உங்கள் நேரத்திற்கோ, உங்கள் சேவைக்கோ, உங்கள் அறிவுக்கோ அல்லது ஒரு பொருளுக்கோ பதிலாக உங்கள் கைகளில் வந்து சேரும் ஒரு வகை சக்திதான் பணம். அது ஒரே இடத்திலிருந்து மட்டுமல்ல, பல வழிகளிலிருந்து உங்களிடம் வந்து சேர முடியும். ஆனால் பெரும்பாலான மக்கள் தங்கள் மனதை ஒரே ஒரு சாளரத்திற்குள் அடைத்துக் கொள்கிறார்கள். என் வேலை இதுதான் என் ஒரே வருமானம் என்று நினைக்கிறார்கள். இந்த சிந்தனையே 90% மக்களை ஒருபோதும் பணக்காரர்களாக மாறவிடாமல் தடுக்கிறது. பணம் நமது வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வருகிறது. அது நமது குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கவும், நமது பெற்றோர்களை பராமரிக்கவும், நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கவும், நமது கனவுகளை நிஜமாக்கவும் உதவும் ஒரு வழி. ஆனால் இது நடக்க வேண்டுமென்றால் பணத்தை வரவேற்க நாம் பல கதவுகளை திறக்க வேண்டும். மனித மனம் ஒரு சக்தி வாய்ந்த இயந்திரம். உங்கள் மூளை சிந்திப்பதற்காக மட்டுமல்ல, புதியதை உருவாக்குவதற்காகவும் உருவாக்கப்பட்டுள்ளது. உளவியல் என்ன சொல்கிறது என்றால், ஒரு மனிதன் ஒரே ஒரு வருமான மூலத்தில் திருப்தி அடைந்து விட்டால் அவனது மனம் மெதுவாக நிசப்தமாகி மேலும் வளர்ச்சியை தடுக்கத் தொடங்கும். ஆனால் நீங்கள் 2வது, 3வது மற்றும் 4வது வழியையும் தேடத் தொடங்கும்போது உங்கள் மனம் புதிய வாய்ப்புகளை கண்டுபிடிக்கத் தொடங்கும். இதுவரை உறங்கிக் கிடந்த சக்திகள் விழித்தெழும். அதனால்தான் எனக்கு வேலை கிடைத்துவிட்டது, இனி வாழ்க்கை பாதுகாப்பானது என்று சொல்லுபவர்கள் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள் என்று நான் குறிப்பிட்டேன். ஒரு வேலை உங்களை வாழ வைக்க மட்டுமே உதவும். ஆனால் பல்வேறு வாய்ப்புகள் உங்களை உண்மையான சுதந்திரத்துக்கு கொண்டு செல்லும். நீங்கள் தற்போது காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை வேலை செய்யும் ஒருவராக இருந்தால், காலை 6 மணி முதல் 8 மணி வரையோ அல்லது இரவு 8 மணி முதல் 11 மணி வரையோ உள்ள நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் இன்னொரு வருமான மூலத்தை உருவாக்கலாம். தொடக்கத்தில் சில ரூபாய்கள் மட்டுமே லாபமாக இருந்தாலும் அந்த லாபம் உங்கள் தன்னம்பிக்கையை பல மடங்கு அதிகரிக்கும். உலகத்தில் உள்ள மிகவும் பணக்கார மனிதர்களுக்கு சராசரியாக 7 வருமான மூலங்கள் இருக்கின்றன என்று உங்களுக்கு தெரியுமா? ஏனென்றால் செல்வம் என்பது அபாயங்களை பிரிப்பது,
ஒரே ஒரு ஆதாரத்தை மட்டும் நம்பாமல் இருப்பது என்று அவர்கள் நன்றாகவே அறிவார்கள். உங்கள் வாழ்க்கையை ஒரு நாற்காலி என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த நாற்காலிக்கு ஒரே ஒரு கால் மட்டும் இருந்தால் நீங்கள் விழும் வாய்ப்பு மிக அதிகம். ஆனால் 4 அல்லது 5 கால்கள் இருந்தால் உங்கள் நிலைத்தன்மையும் சமநிலையும் அவ்வளவாகவே உறுதியானதாக இருக்கும். அதேபோல் உங்களுக்கு 3, 4, 5 வருமான மூலங்கள் இருந்தால் வாழ்க்கையில் திடீரென வரும் பிரச்சனைகள் உங்களை உடைக்க முடியாது. இப்போது நீங்கள் கேட்கலாம், நான் எந்த சைடு வருமான வழிகளை உருவாக்க வேண்டும்? கவனியுங்கள். இன்றைய காலம் டிஜிட்டல் காலம். நீங்கள் ஃப்ரீலான்சிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், iBook வெளியீடு, ஆன்லைன் கற்பித்தல், கண்டென்ட் ரைட்டிங், கிராஃபிக் டிசைன், ட்ராப் ஷிப்பிங் அல்லது உள்ளூர் சேவைகள் இவற்றின் மூலம் கூட வருமானம் ஈட்டலாம். நீங்கள் பெரிதாக சிந்திக்க வேண்டியதில்லை. சரியான முறையில் சிந்தித்தால் போதும். நினைவில் கொள்ளுங்கள், பணம் வெறும் கடின உழைப்பால் மட்டும் வருவதில்லை. அது புத்திசாலித்தனமான சிந்தனையாலும் திட்டமிடலாலும் தான் வருகிறது. இன்று வெற்றி பெற்றவர்கள் 24 மணி நேரத்தில் 48 மணி நேரம் வேலை செய்கிறார்கள் போலிருக்கிறது. ஏனென்றால் அவர்களின் வருமான மூலங்கள் உடல் உழைப்பால் மட்டுமல்ல, அவர்களின் சிந்தனையால் முன்னேறுகிறது. நமது வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால், அது நம்மை கட்டுப்படுத்தவில்லை, நம்மை சுதந்திரமாக்குகிறது. அது நமது கனவுகளை நிஜமாக்குகிறது. நாம் வெறும் உயிர் வாழவில்லை, முழுமையாக வாழ்கிறோம் என்று உணரும்போது அது நமது ஆன்மாவுக்கு அமைதியை தருகிறது. இப்போது தீர்மானம் உங்களிடமே இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து ஒரே ஒரு வருமான மூலத்தில் வாழப்போகிறீர்களா? அல்லது இன்றிலிருந்தே 2வது வழியை உருவாக்கத் தொடங்கப் போகிறீர்களா? ஏனென்றால் அடுத்த விதி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பது அதுவே. பணத்தின் மொழியை புரிந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் அது உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். அதனால் பணம் சம்பாதிப்பது பற்றி மட்டுமல்ல, உண்மையான மதிப்பை எப்படி உருவாக்குவது என்பதை கற்றுக் கொடுக்கும் பணத்தை பெறுவதற்கான 2வது ஆழமான அதிர்ச்சியூட்டும் விதிக்குள் இப்போது நாம் செல்லலாம். காலை முதல் இரவு வரை கடினமாக உழைக்கும் ஒருவருக்கும் முழு நாள் ஓய்வெடுக்கும் ஒருவருக்கும் இறுதியில் ஒரே ஒரு பெரிய கவலை இருக்கும். பணம் எங்கிருந்து வரும்? பணம் எல்லாமல்ல என்று நாம் எல்லோரும் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். உங்கள் பைகளில் பணம் இல்லாமல் தேவைகள் முன் நின்று கொண்டிருக்கும் போது தன்னம்பிக்கை, அறிவு, மன அமைதி அந்த மனிதனுடன் நிற்குமா? இல்லை. ஏனென்றால் இந்த உடல் உலகில் ஆன்மாவின் பசி கூட வயிறு நிறைந்த பிறகுதான் விழித்தெழுகிறது. இதுதான் உண்மை. அப்போ கேள்வி எழுகிறது, பணம் என்றால் என்ன? பணம் சில காகிதத் துண்டுகள் மட்டும் அல்ல. பணம் என்பது நமது சிந்தனைகளில் இருந்து, நமது செயல்களில் இருந்து, நமது மனநிலைகளில் இருந்து பிறக்கும் ஒரு சக்தி. பணம் ஒரு கருவி. அது நமது தேவைகளை நிறைவேற்றுவதோடு மட்டுமல்ல, நமது வாழ்க்கை இலக்குகளை அடைந்து கொள்ளவும், குடும்பத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், சமூகத்தில் மரியாதை பெறவும், நமது கனவுகளை நிஜமாக்கவும் உதவும் சக்தியை நமக்கு வழங்குகிறது. முன்னர் கௌதம புத்தர் கூறிய ஒரு விஷயத்தை மீண்டும் சரியாக இணைத்துச் சொல்ல வேண்டும். சரியான வாழ்வாதாரம்தான் சரியான வாழ்க்கையின் அடித்தளம். சரியான முறையில் சம்பாதிக்கப்படும் பணம்தான் ஒரு நல்ல வாழ்க்கையின் உறுதியான அடிப்படையை உருவாக்குகிறது. பணம் என்பது வெறும் ஆடம்பரம் மட்டுமல்ல, அது தன்னம்பிக்கை, சுதந்திரம், வளர்ச்சி இவற்றின் அடையாளம். மனம் தூய்மையாக இருக்கும்போது, பார்வை தெளிவாக இருக்கும்போது செயல்கள் பயனுள்ளதாக மாறும் என்று புத்தரும் நம்பினார். அதனால் பணம் சம்பாதிக்க கடின உழைப்பு மட்டும் போதாது, மனத் தூய்மையும் ஆழமான சிந்தனையும் தேவை. நமது சிந்தனைகளும் நமது மனநிலைகளும் தான் நமது யதார்த்தத்தை உருவாக்குகின்றன என்று இன்று அறிவியலும் உளவியலும் ஏற்றுக்கொள்கின்றன. ஆகர்ஷண விதி சொல்வது இதுதான். நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அதுவே நீங்கள் ஆகிறீர்கள். அதுவே உங்கள் வாழ்க்கைக்குள் வருகிறது. நீங்கள் எப்போதும் நான் ஏழை, நான் பலவீனமானவன், எனக்கு திறமை இல்லை என்று நினைத்தால் இந்த உலகமும் உங்களுக்கு அதையே திரும்ப கொடுக்கும். ஆனால் நான் பணக்காரனாக முடியும், எனக்கு திறன் இருக்கிறது, நான் கடின உழைப்பாளி என்று நீங்கள் சிந்தித்தால் அந்த சக்தி உங்கள் செயல்களில் வெளிப்படும். வாய்ப்புகள் தானாகவே உங்களை தேடி வரும். நமது வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவம்
தினசரி தேவைகளை நிறைவேற்றுவதில் மட்டுமே முடிவடையவில்லை. நேர்மை, கடின உழைப்பு, சரியான சிந்தனை இவற்றின் மூலம் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்று காட்டும் ஒரு ஊக்கமாகவும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் நீங்கள் மாறலாம். செல்வம் என்பது ஆடம்பரம் அல்ல. செல்வம் என்பது வாய்ப்புகள். நீங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ விரும்புகிறீர்கள்? கட்டுப்பாட்டுடன் வாழும் வாழ்க்கையா அல்லது சுதந்திரத்துடன் வாழும் வாழ்க்கையா? அந்த வாய்ப்புகளை உருவாக்குவதுதான் செல்வம். அப்போ பணம் எப்படி வருகிறது? பணம் செயல்களால் வருகிறது. ஆனால் வெறும் செயல்களால் மட்டுமல்ல. சரியான திசையில், சரியான சிந்தனையுடன், சரியான திட்டமிடலுடன் செய்யப்படும் செயல்களே பணத்தை கொண்டு வருகின்றன. நீங்கள் நாள் முழுவதும் கடினமாக உழைக்கலாம். ஆனால் உங்கள் திசை தவறாக இருந்தால், உங்கள் சிந்தனை குறுகலாக இருந்தால், செல்வம் தொடங்கும் உண்மையான நிலைக்கு நீங்கள் ஒருபோதும் செல்ல முடியாது. அதனால் நீங்கள் வெறும் பணம் சம்பாதிக்கும் இயந்திரம் ஆக மாறிவிடாதீர்கள். பணத்தை உங்கள் சேவைக்காக பயன்படுத்தும் கலையை கற்றுக்கொள்ளுங்கள். வேகமாக பணம் சம்பாதிப்பது எப்படி என்ற கேள்விக்கான பதிலும் இதுதான். உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள். உங்கள் திசையை மாற்றுங்கள். அதிக தாக்கம் கொண்ட இடத்தில் உங்கள் சக்தியை மையப்படுத்துங்கள். இன்றைய காலம் இன்டர்நெட், திறன், வாய்ப்பு இவற்றின் காலம். செல்வம் இப்போது பாரம்பரியமாக கிடைக்கும் ஒன்றல்ல. செல்வம் பற்றி கற்றுக்கொள்ள தயாராக இருப்பவர்களின், அதற்காக மாற்றம் செய்ய துணிபவர்களின், முன்னேற விரும்புவோரின் கைகளில்தான் இருக்கிறது. நீங்கள் இன்னும் சேமிப்பில் மட்டும் கவனம் செலுத்துகிறீர்கள் என்றால் கவனமாக கேளுங்கள். இரண்டாவது விதி சொல்வது, சேமிப்பதை விட வருமானத்தை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துங்கள். இந்த விதி எளிதாகத் தோன்றலாம். ஆனால் இதற்கு பின்னால் ஆழமான சிந்தனை இருக்கிறது. நாம் சேமிப்பில் மட்டும் கவனம் செலுத்தும்போது நமது மனம் பயம் மற்றும் வறுமை என்ற மனநிலைக்குள் சிக்கிக்கொள்கிறது. வெட்டி குறைக்க வேண்டும், குறைச்சு கொள்ள வேண்டும், நிறுத்த வேண்டும் என்பதே சிந்தனையாக மாறுகிறது. ஆனால் வருமானத்தை எப்படி அதிகரிப்பது என்று சிந்திக்கத் தொடங்கும்போது நமது மனம் செயல்படத் தொடங்குகிறது. அது புதிய வழிகளை கண்டுபிடிக்கிறது, புதிய திறன்களை கற்கிறது, வாய்ப்புகளை அடையாளம் காண்கிறது. சிந்தித்துப் பாருங்கள். உங்கள் வருமானம் குறைந்திருந்தால் நீங்கள் எவ்வளவு சேமிக்க முடியும்? ஆனால் உங்கள் வருமானம் எல்லையற்றதாக இருந்தால், நீங்கள் புதிய வருமான வழிகளை உருவாக்கினால், புதிய கிளையண்ட்கள், புதிய வியாபாரங்கள், புதிய திட்டங்கள் என்றால், அப்போது உங்கள் செல்வத்தின் வளர்ச்சி நிறுத்தப்படாது. பாதுகாப்பை விட வளர்ச்சியில் கவனம் செலுத்தும்போது ஒரு மனிதனின் மனம் புதிய வாய்ப்புகளுக்கு திறக்கப்படும் என்று உளவியல் சொல்கிறது. அதாவது, பயத்தால் சிந்திக்கும் மனிதன் தன்னை தானே கட்டுப்படுத்திக் கொள்கிறான். ஆனால் வளர்ச்சியை பற்றி சிந்திக்கும் மனிதன் முடிவில்லாத வாய்ப்புகளுக்கு தன்னை திறந்து விடுவான். இந்த மனநிலையே செல்வத்துக்கும் வறுமைக்கும் இடையிலான உண்மையான சுவர். பழங்கால இந்தியாவின் பிரம்ம ஞானத்தை பற்றி பேசினால் அங்கேயும் இதையே கற்றுக் கொடுத்தார்கள். உத்தியமேன ஹி சித்ததி காரிணி மனோரதஹே. அதாவது, வெறும் ஆசையால் எதையும் பெற முடியாது. முயற்சியாலும் சரியான திசையாலும் மட்டுமே இலக்குகளை அடைய முடியும். அதனால் சேமிப்பு முக்கியம்தான். ஆனால் அதைவிட முக்கியமானது வருமான வழிகளை அதிகரிப்பது. இன்றைய காலத்தில் பணம் சம்பாதிக்க நூற்றுக்கணக்கான வழிகள் இருக்கின்றன. முன்னரே சொன்னது போல டிஜிட்டல் உலகம், ஃப்ரீலான்சிங், முதலீடு, சிறு தொழில்கள், கண்டென்ட் கிரியேஷன், ஸ்கில் ட்ரெய்னிங் என்று பல. ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் பின்னால் இருக்கும் ஒரே ஒரு விஷயம் இதுதான். உங்கள் சிந்தனை குறுகலாக இருந்தால் உங்கள் வழிகளும் குறுகலாகவே இருக்கும். ஆனால் உங்கள் சிந்தனை விரிவாக இருந்தால் வாய்ப்புகளும் விரிவாகும். அதனால் இன்று நீங்களே உங்களிடம் ஒரு கேள்வி கேளுங்கள். நான் வெறும் சேமிப்பதிலேயே நிறுத்திக் கொண்டிருக்கிறேனா? அல்லது வருமானத்தை அதிகரிக்கும் திட்டங்களையும் உருவாக்குகிறேனா? பணம் அதை வரவேற்கிறவர்களிடமே வருகிறது. சிந்தனையால், சக்தியால், இலக்குணர்வால், செயல்களால். இந்த பயணத்தில் அடுத்த விதி அந்த வரவேற்பை மேலும் சக்தி வாய்ந்ததாக மாற்றுகிறது. உங்கள் வாழ்க்கை கடிகாரம் பின்னோக்கி செல்லத் தொடங்கினால் நீங்கள் முதலில் என்ன செய்வீர்கள் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? கேட்க விசித்திரமாக தோன்றலாம். ஆனால் உண்மை இதுதான். நம்முடைய வாழ்க்கை கடிகாரம் எப்போதும் பின்னோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறது. கடந்து போகும் ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும் நமது வாழ்க்கையிலிருந்து ஒரு பகுதியை எடுத்துச் செல்கிறது. ஆனால் அதிக மதிப்புள்ள நேரத்தை நாம் மிக குறைந்த மதிப்புடையதாக கருதுகிறோம் என்பது வருத்தமானது அல்லவா?
யாராவது உங்கள் பணத்தை திருட முயன்றால் நீங்கள் கத்துவீர்கள், கோபப்படுவீர்கள், போலீசில் புகார் கொடுக்க கூட தயாராகிவிடுவீர்கள். ஆனால் யாராவது உங்கள் நேரத்தை திருடினால் பயனற்ற கிசுகிசுக்கள், அர்த்தமற்ற மீட்டிங்குகள், சோஷியல் மீடியாவின் பொய்யான காட்சிகள் இவற்றின் வழியாக நீங்கள் சிரிப்பீர்கள், பரவாயில்லை என்று சொல்லிவிடுவீர்கள். ஏனென்றால் பணத்தை விட நேரம் அதிக மதிப்புடையது என்று நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. பணம் என்றால் என்ன? உங்கள் பையில் இருப்பது பணம் அல்ல, உங்கள் நேரத்திலிருந்து பிறப்பதே பணம். யார் தங்கள் நேரத்தை சரியான இடத்தில் முதலீடு செய்கிறார்கள், யார் அதை வீணடிக்கிறார்கள், இதுவே யார் பணக்காரராகப் போகிறார்கள், யார் ஆக மாட்டார்கள் என்பதை தீர்மானிக்கிறது. கௌதம புத்தர் சொல்கிறார், ஒவ்வொரு காலையிலும் நாம் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குகிறோம். ஆனால் இன்றைய நேரத்தை நேற்றைய பழக்கங்களில் வீணடிப்பவன் மூடன். எனக்கு நேரமில்லை என்று சொல்வோர் ஒவ்வொருவரையும் இந்த புத்தரின் வார்த்தைகள் உலுக்கி எடுக்கின்றன. எல்லோருக்கும் ஒரே மாதிரியான 24 மணி நேரம் இருக்கிறது. ஆனால் வேறுபாடு எங்கே வருகிறது என்றால், யார் தங்கள் நேரத்திற்கு மதிப்பு தருகிறார்கள், யார் அதை இலவசமாக வீணடிக்கிறார்கள் என்பதில்தான். நீங்கள் உண்மையாகவே பணக்காரராக மாற விரும்பினால் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது மிகப்பெரிய முதலீடு பணம் அல்ல, நேரம்தான் என்பதே. ஏனென்றால் நேரத்திலிருந்துதான் பணம் பிறக்கிறது, கருத்துக்கள் உருவாகின்றன, திறன்கள் வளர்கின்றன. அந்த திறன்கள்தான் பிறகு பணமாக மாறுகின்றன. இப்போது சற்று யோசித்துப் பாருங்கள். நீங்கள் ஒரு நாள் முழுவதும் என்ன செய்கிறீர்கள்? உங்கள் நேரத்தின் கணக்கை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? மொபைலில் வெறுமனே ஸ்க்ரோல் செய்து எத்தனை மணி நேரத்தை நீங்கள் வீணடிக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பயனும் தராத அந்த நேரத்தை உங்கள் சக்தியை சுரண்டிவிடும். மனிதர்களுடன் எத்தனை மணி நேரத்தை நீங்கள் செலவழிக்கிறீர்கள்? யாராவது உங்களுக்கு நேரம் கொடுக்க தயாராக இருந்தால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியையே உங்களுக்கு வழங்குகிறார்கள் என்று நினைவில் கொள்ளுங்கள். அந்த நேரம் ஒருபோதும் திரும்ப கிடைக்காது. அதனால் நீங்கள் உங்கள் நேரத்தை யாருக்காவது கொடுக்கும்போது, இந்த மனிதன் யார்? எதற்காக நான் என் நேரத்தை அவருக்கு கொடுக்கிறேன்? இந்த நேரத்திற்கு அவர் உண்மையிலேயே தகுதியானவரா என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா? உங்கள் ஒவ்வொரு காலையும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நிமிடமும் ஒரு வாய்ப்புதான். பணக்காரராக மாறவும், வெற்றி பெறவும், உங்களை உயர்த்தி கொள்ளவும் இவை அனைத்தும் அந்த நேரத்தில்தான் மறைந்திருக்கின்றன. ஆனால் உங்கள் நேரத்தின் மதிப்பை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் உங்களை தாழ்வாக விற்றுக்கொள்கிறீர்கள். மேற்கத்திய நாடுகளில் மிக முக்கியமான ஒரு வணிகக் கொள்கை என்ன சொல்கிறது என்றால், உங்கள் காலண்டரே உங்கள் வங்கி இருப்பை வரையறுக்கிறது. கிழக்கின் மகத்தான பிரம்மஞானம் என்ன சொல்கிறது என்றால், காலம்தான் கர்மம், கர்மம்தான் பலன். இப்போது நீங்களே யோசிக்கவும். உங்கள் நேரம் வெறுமனே வீணாகிக் கொண்டிருந்தால் உங்கள் செயல்கள் எப்படி சிறப்பாகும்? அந்த பலன் உங்களை எப்படி பணக்காரனாக்கும்? ஒரு மனிதனின் கவனம் குறையத் தொடங்கினால் அவன் மேலோட்டமானவனாக மாறிவிடுவான் என்று உளவியல் சொல்கிறது. மேலோட்டமான மனிதன் ஒருபோதும் ஆழமான செல்வத்தை அடைந்து கொள்ள முடியாது. தன் நேரத்தை துண்டுகளாக பிரித்து விடுபவன் ஒருபோதும் முழுமையான செல்வத்தை பெற முடியாது. மிகவும் வெற்றி பெற்ற மனிதர்களுக்கும் கூட அதே 24 மணி நேரமே இருக்கிறது என்று நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? வேறுபாடு என்னவென்றால், அவர்கள் ஒவ்வொரு மணியையும் கவனத்துடனும், திசை உணர்வுடனும், தெளிவான பார்வையுடனும் பயன்படுத்துகிறார்கள். நேரத்தின் மதிப்பை புரிந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கு பொன்னாக மாறும். ஒவ்வொரு செயலுக்கும் முன் பலமுறை யோசிக்கவும், அதன் மதிப்பை கணக்கிடவும். ஒவ்வொரு சந்திப்புக்கும் முன், இந்த மனிதன் என் கனவுகளுக்கு உதவுவானா அல்லது என்னை என் பாதையிலிருந்து விலக்கி விடுவானா என்று தீர்மானிக்கவும். நீங்கள் தினமும் வெறும் 4 மணி நேரத்தை முழு கவனத்துடனும் திட்டமிடலுடனும் உங்கள் வாழ்க்கையை உருவாக்க பயன்படுத்தினால், அதே 4 மணி நேரம் இன்று நீங்கள் மொபைலில் ஸ்க்ரோல் செய்து கனவு காணும் இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். நினைவில் கொள்ளுங்கள், செல்வம் பணத்தால் மட்டும் வருவதில்லை, அது உள்ளார்ந்த புரிதலிலிருந்து வருகிறது. பணம் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் நேரத்தை இழந்தால் அதை மீண்டும் பெற முடியாது. அதனால் அடுத்த முறை நீங்கள் எந்த வேலையையும் செய்யும் போது இந்த எண்ணத்துடன் அதில் முழுமையாக ஈடுபடுங்கள். இந்த வேலை என் வாழ்க்கையை மேம்படுத்துகிறதா? இது என் நேரத்தை அதிகரிக்கிறதா அல்லது அழிக்கிறதா? கௌதம புத்தர் மற்றொரு ஆழமான விஷயத்தையும் கூறியுள்ளார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் விழித்தெழும்போது அடுத்த நிமிடம் நிச்சயமில்லை என்று நினையுங்கள். அப்போதுதான் நீங்கள் உங்கள் நேரத்தின் மதிப்பை உணர முடியும். நீங்கள் நேரத்தின் இந்த உண்மையான மதிப்பை புரிந்து கொண்டால்
செல்வத்தின் உண்மையான பாதையில் நடக்கத் தொடங்குவீர்கள். நேரத்தை அமூல்யமானதாக கருதுங்கள். அதை மதியுங்கள். அதை உட்டீஷத்துடன் நிரப்புங்கள். இதுதான் செல்வம் அடைய உதவும் 7 விதிகளில் 3வது விதி. இந்த விதி உங்கள் பழக்கமாக மாறும்போது அடுத்த விதி உங்களுக்கு ஒரு புதிய கதவை திறக்கும். ஏனென்றால் அடுத்த விதி உங்கள் சுற்றியுள்ள மனிதர்களை பற்றியது. நீங்கள் தினமும் யாரை சந்திக்கிறீர்கள்? யாருடன் நேரம் செலவழிக்கிறீர்கள்? அவர்கள் உங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி நடத்துகிறார்களா அல்லது பின்னோக்கி இழுக்கிறார்களா? நீங்கள் செல்லும் பாதை உங்களை செல்வத்திற்கு கொண்டு செல்கிறதா அல்லது வறுமையின் ஆழத்திற்கு கொண்டு செல்கிறதா? இதை நீங்கள் எப்போதாவது உங்களிடம் கேட்டிருக்கிறீர்களா? உங்கள் கூட்டம், அதாவது நீங்கள் நேரம் செலவழிக்கும் மனிதர்கள், உங்கள் சிந்தனைகளையும் கருத்துக்களையும் உங்கள் எதிர்காலத்தின் திசையையும் தீர்மானிக்கிறார்கள் என்று நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? ஒரு பழமொழி இருக்கிறது. நீங்கள் 5 சோம்பேறிகளுடன் உட்கார்ந்தால் 6வது மனிதன் நீங்களாகி விடுவீர்கள். இது ஒரு நகைச்சுவை அல்ல, இது பழங்கால ஞானம். உங்கள் மனமும் சிந்தனைகளும் கருத்துக்களும் நீங்கள் தினமும் பழகும் சுற்றுச்சூழலிலிருந்து உருவாகின்றன. இது வெறும் கற்பனை அல்ல, இது உளவியலின் ஒரு உண்மை. நமது மூளையில் உள்ள மிரர் நியூரான்கள் என்ற செல்கள் சுற்றியுள்ள மனிதர்களின் சிந்தனைகளையும் பழக்கங்களையும் உணர்ச்சிகளையும் அமைதியாக பிரதிபலிக்கின்றன என்று நியூரோசயன்ஸ் ஆய்வு சொல்கிறது. இது ஒரு நனைந்த ஸ்பாஞ்ச் சுற்றியுள்ள தண்ணீரை உறிஞ்சுவது போன்றது. நீங்கள் நல்ல சிந்தனை கொண்ட, செல்வ மனப்பான்மை கொண்ட, கடின உழைப்பாளி மனிதர்களுடன் இருந்தால், நீங்கள் எவ்வளவு சாதாரண மனிதனாக இருந்தாலும் நீங்கள் வளரத் தொடங்குவீர்கள். மாறாக, நீங்கள் எதிர்மறையாக பேசும், எப்போதும் புகார் கூறும், தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மனிதர்களுடன் இருந்தால், உங்களுக்கு எவ்வளவு ஆழமான கனவுகள் இருந்தாலும் அவை மெதுவாக மங்கத் தொடங்கும். இப்போது செல்வம் என்றால் என்ன என்று யோசிக்கவும். செல்வம் வெறும் பணக்கட்டுகள் அல்ல. செல்வம் என்பது ஒரு மனிதனுக்கு சுதந்திரம், வாய்ப்புகள், மரியாதை இவற்றை தரும் ஒரு சக்தி. செல்வத்தின் மூலம் நீங்கள் வசதிகளை மட்டும் வாங்குவதில்லை. நீங்கள் நேரத்தை வாங்குகிறீர்கள், அனுபவங்களை வாங்குகிறீர்கள், உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்ற வாங்குகிறீர்கள். நீங்கள் அதை செய்ய முடியும். ஆனால் இந்த செல்வம் எங்கிருந்து வருகிறது? செல்வம் சிந்தனையிலிருந்து வருகிறது. சிந்தனை உங்கள் சுற்றத்திலிருந்து உருவாகிறது. கௌதம புத்தர் சொன்னார், ஒரு மனிதன் எப்படி சிந்திக்கிறானோ அப்படியே அவன் மாறுகிறான். ஆனால் அந்த சிந்தனைகளுக்கு விதைகள் எங்கிருந்து வருகிறது? அந்த விதைகள் உங்கள் சுற்றியுள்ள மனிதர்களின் சிந்தனைகளிலிருந்துதான் வருகிறது. ஒவ்வொரு நாளும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும், இலக்குகளை அமைக்கும், தோல்வியை ஏற்க மறுக்கும் மனிதர்களுடன் நீங்கள் பழகும்போது உங்கள் சிந்தனை தானாகவே செல்வத்திற்கான பாதையை நோக்கி நகரும். உங்கள் மனம் ஒரு வயல் போல. அந்த வயலில் ஊக்கம், தன்னம்பிக்கை, உறுதியான தீர்மானம் என்ற விதைகளை விதைத்து முன்னேற நம்பும் மனிதர்களின் சக்தியால் அதை நீரூட்டி வந்தால் உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தின் பயன் தானாகவே உருவாகத் தொடங்கும். இப்போது கேள்வி இதுதான்: செல்வ மனப்பான்மை கொண்ட மனிதர்கள் யார்? அவர்கள் சிறிய விஷயங்களில் சிக்கிக்கொள்ளாதவர்கள், ஒவ்வொரு பிரச்சனையிலும் தீர்வை காண்பவர்கள், வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்தவர்கள், மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படாமல் அதிலிருந்து கற்றுக்கொள்ளும் மனிதர்கள். இப்போது அவர்களிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களின் சிந்தனை செல்வம் நிறைந்ததாக இருக்கும். இந்த மனிதர்கள் எப்போதும் தங்களை உயர்த்தவும் மற்றவர்களையும் உயர்த்தவும் முயற்சிப்பார்கள். நீங்கள் அத்தகைய மனிதர்களுடன் இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சிந்தனை, ஒரு புதிய ஊக்கம், ஒரு புதிய வழி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அவர்களுடன் பேசுவதால் மட்டுமில்லை, அவர்களிடமிருந்து சக்தியையும் உள்வாங்குகிறீர்கள். இந்த சக்தியே உங்கள் செல்வத்தின் முதன்மை ஆதாரமாக மாறுகிறது. ஆனால் உங்கள் சுற்றம் எப்போதும் புகார் கூறும் மனிதர்களால் நிரம்பியிருந்தால், அரசாங்கம், விதி, மனிதர்கள், வாழ்க்கை என்று எல்லாவற்றையும் பற்றி குறை சொல்லும் மனிதர்களால் நிரம்பியிருந்தால், நீங்கள் உங்களுக்குள் அறியாமலேயே விஷத்தை கலக்கிக் கொள்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் உங்கள் படகு கரையை அடைய முடியாது. ஏனென்றால் நீங்களே அதை எதிர்மறை சிந்தனைகளால் நிரப்பிவிட்டீர்கள். உங்கள் வெற்றி நீங்கள் அதிக நேரம் செலவழிக்கும் 5 மனிதர்களுடன் நேரடியாக தொடர்புடையது என்று உளவியலாளர்கள் நம்புகிறார்கள். அதனால் இன்று நீங்களே உங்களிடம் இந்த கேள்வியை கேளுங்கள்: நான் கனவு காணும் வாழ்க்கையை நோக்கி என் சுற்றம் என்னை நடத்துகிறதா? பதில் இல்லை என்றால் மாற்றம் செய்யுங்கள். தயக்கமின்றி, பயமின்றி உங்கள் சுற்றத்தை மாற்றுங்கள். ஏனென்றால் நீங்கள் சுற்றத்தை மாற்றினால் உங்கள் சிந்தனை மாறும்,
உங்கள் சிந்தனை மாறினால் உங்கள் வாழ்க்கை மாறும். செல்வம் அடைய நீங்கள் இப்போதே பணக்காரராக இருக்க வேண்டியதில்லை. ஆனால் அந்த திசையில் சிந்திக்கவும், அந்த பாதையில் நடக்கவும், அந்த பாதையில் நடக்கும் மனிதர்களுடன் பழகவும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். மகாபாரதத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனிடம் சொன்னார், உங்கள் சுற்றம் உங்கள் சிந்தனையை விரிவுபடுத்த வேண்டும், அதை குறுக்கக்கூடாது. அதனால் நண்பர்களே, நீங்கள் உண்மையாகவே செல்வம் அடைய விரும்பினால் முதலில் உங்கள் உறவுகளுக்கு கவனம் செலுத்துங்கள். உங்களுக்கு மிக அருகில் இருப்பவர்கள் யார்? உங்கள் கனவுகளை கிண்டல் செய்பவர்கள் யார்? உங்களை மேலும் உயரத்திற்கு பறக்க ஊக்குவிப்பவர்கள் யார்? ஏனென்றால் ஒரு மனிதனின் எதிர்காலம் அவனுடைய போனில் இருக்கும் கான்டாக்ட் லிஸ்டில்தான் மறைந்திருக்கிறது. செல்வ மனப்பான்மை கொண்ட மனிதர்களின் சுற்றத்தில் நீங்கள் வாழத் தொடங்கும்போது முன்பு ஒருபோதும் காணாத புதிய வழிகள் உங்களுக்கு தெளிவாகத் தெரியும். இப்போது அடுத்த கேள்வி இதுதான். நமது சிந்தனையும் நமது சுற்றமும் மாறினால் நமது சிந்தனையை சரியான திசையில் நடத்தும் விதிகளையும் நாம் அறிய வேண்டாமா? ஏனென்றால் பெரிய சிந்தனை மட்டும் போதாது. அதை சரியான திசையில் பயன்படுத்த வேண்டும், சரியான நேரத்தில் செயல்பட வேண்டும். இதுதான் நம்மை 5வது விதிக்கு நடத்துகிறது. பணம் உண்மையிலேயே தீமையா? பணம் கெட்டதா? அதிக ஆசை தவறானதா? பணக்காரர்கள் ஏமாற்றுபவர்களா? இந்த மாதிரி நாம் சிறு வயதிலிருந்து கேட்டு வந்ததால் மட்டும் அப்படி நம்புகிறோமா? இது வெறும் தோற்றம்தானா என்று நீங்கள் உங்களிடம் கேட்டிருக்கிறீர்களா? பணம் கெட்டது என்றால் ஏன் நாம் வாழ்நாள் முழுவதும் அதற்கு பின்னால் ஓடுகிறோம்? பதில் மிகவும் ஆழமானது, ஆனால் அதே நேரத்தில் எளிதானது. பிரச்சனை பணம் அல்ல. பிரச்சனை பணத்தை பற்றிய நமது சிந்தனைதான், நமது பார்வைதான். கவனமாக யோசிக்கவும். நாம் உள்ளுக்குள் எதை மறுக்கிறோமோ அது நமது வாழ்க்கையில் நிலைத்திருக்காது. நீங்கள் பணத்தை மோசமானதாக கருதினால் பணம் உங்களுடன் நீண்ட காலம் இருக்காது. நீங்கள் பணக்காரர்களை மோசமானவர்கள் என்று சொன்னால் செல்வம் உங்களிடம் இருந்து விலகி நிற்கும். நீங்கள் பணத்தை பயப்படுகிறீர்களானால் அல்லது அது உண்மை அல்ல என்று நினைத்தால் அது உண்மையாக மாற முடியாது. பணம் ஒரு பிசாசு அல்ல, அது ஒரு சக்தி மட்டும். அதை மற்றவர்களின் நன்மைக்காக பயன்படுத்தலாம் அல்லது உங்களையே அழித்துக் கொள்ள பயன்படுத்தலாம். மின்சாரம் போல அதை வைத்து நீங்கள் வெளிச்சம் கொடுக்கலாம் அல்லது இருட்டை உருவாக்கலாம். அப்போ நாம் மின்சாரத்தை மோசம் என்று சொல்கிறோமா? கௌதம புத்தர் ஒருமுறை சொன்னார், உங்களை கட்டி போடுவது மோகம், உங்களை விடுவிப்பது மோட்சம். இது பணத்திற்கும் பொருந்தும். பணம் உங்களை கட்டுப்படுத்தினால் அது மோகம். ஆனால் பணம் மற்றவர்களை உதவுவதற்கான சக்தியை உங்களுக்கு கொடுத்தால் அது மோட்சத்திற்கு ஒரு வழி. அதனால் முதலில் இதை புரிந்து கொள்ளுங்கள். பணம் தீமை அல்ல. பணம் ஒரு ஊடகம், ஒரு கருவி, ஒரு வாய்ப்பு. கவனமாக கேளுங்கள். இன்றைய உலகம் புரிந்து கொள்ளும் மொழிதான் பணம். நீங்கள் மற்றவர்களை உதவவும், குடும்பத்தை பாதுகாக்கவும், நல்ல ஆரோக்கியம், நல்ல கல்வி, பாதுகாப்பு, தன்னம்பிக்கை இவற்றை பெறவும் விரும்பினால் இந்த மொழியை நீங்கள் கற்றே ஆக வேண்டும். இப்போது ஒரு கேள்வி. பணத்தின் மொழி என்றால் என்ன? பணத்தின் மொழி என்பது புரிதல், பொறுப்புணர்வு, சக்தியை சரியான திசையில் நடத்தும் திறன் இவற்றின் கூட்டுத்தொகை. பணக்காரர்கள் சிறுவயதிலிருந்தே அறியாமலே கற்றுக்கொள்ளும் ஒரு மொழி இது. ஆனால் ஏழைகள் இந்த மொழியை ஒருபோதும் கற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்களின் சுற்றம் அதை கற்றுக் கொடுப்பதில்லை. பணத்தின் மொழியின் முதல் எழுத்து சிந்தனை. நீங்கள் உள்ளுக்குள் நான் ஏழை, எனக்கு பெரிய பணம் ஒருபோதும் கிடைக்காது, என் விதி இதுதான் என்று மறைவாக நினைத்தால் நீங்கள் பிரபஞ்சத்திற்கு கொடுக்கிற அறிவுரை என்னவென்றால், இப்போ கிடைக்கிறதையே எனக்கு தொடர்ந்து கொடு என்பதுதான். நாம் எதை சிந்திக்கிறோமோ அதே நமது அனுபவமாக மாறுகிறது. அந்த அனுபவம் மீண்டும் மீண்டும் நடந்து நமது யதார்த்தமாக மாறுகிறது என்று உளவியல் சொல்கிறது. உதாரணமாக, என் கையில் பணம் இல்லை என்று நீங்கள் எப்போதும் நினைத்தால் உங்கள் மனம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையே உருவாக்கும். மற்றவர்கள் பார்க்கும் வாய்ப்புகளை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். வாய்ப்புகள் உங்கள் முன் இருந்தாலும் உங்கள் சிந்தனைகள் உங்களுக்குள் ஒரு சுவர் கட்டப்பட்டிருப்பதால் அதை நீங்கள் உணர முடியவில்லை. மனம் ஒரு காந்தம். நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அதையே நீங்கள் ஈர்க்கிறீர்கள். பணம் கிடைப்பது கடினம் என்று நீங்கள் நினைத்தால் அது கடினமாகவே தொடரும். பணம் சுலபமாக ஓடி வருகிறது என்று நீங்கள் நினைத்தால் அது உண்மையிலேயே ஓடத் தொடங்கும். அமெரிக்க உளவியலாளர் டாக்டர் ஜோ டிஸ்பென்சா சொல்வது என்னவென்றால்,
நமது மனம் பழைய பழக்கங்களால் உருவாக்கப்பட்டது. ஆனால் அதே மனம்தான் எதிர்காலத்தையும் உருவாக்குகிறது. நீங்கள் பணத்தின் மொழியை மாற்றவில்லை என்றால் உங்கள் எதிர்காலமும் இன்றைப் போலவே குறுகியதாகவும் பயமுறுத்துவதாகவும் போராட்டம் நிறைந்ததாகவும் இருக்கும். நாம் அனைவரும் ஒரே பிரபஞ்சத்திலிருந்து ஒரே விழிப்புணர்விலிருந்து உருவானவர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒருவர் பணத்தை ஒரு கருவியாக ஏற்றுக்கொண்டார், மற்றொருவர் அதை தவறு என்று நினைத்து தள்ளிவிட்டார். இதுவே இருவருக்கிடையிலான முக்கிய வேறுபாடு. இப்போது நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். உங்கள் பாரம்பரிய நம்பிக்கைகளிலிருந்து, சமூக கருத்துக்களிலிருந்து, சிறுவயதில் ஏற்பட்ட தவறான புரிதல்களிலிருந்து வெளியே வந்து, நான் பணத்தை ஏற்றுக்கொள்கிறேன், ஏனென்றால் அதன் மூலம் இந்த உலகத்தை மேம்படுத்த விரும்புகிறேன் என்று நீங்கள் அறிவிக்க தயாரா? இந்த ஏற்றுக்கொள்ளும் சக்தியே பணத்தின் முதல் மொழி. இப்போது அடுத்த பகுதி. இதை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி கற்றுக்கொள்வது? பணத்தின் மொழியில் 3 முக்கிய அம்சங்கள் உள்ளன: கணிதம், உணர்ச்சி, அறிவு. கணிதம் என்பது நீங்கள் பணத்தை எப்படி எண்ணுகிறீர்கள், எப்படி செலவழிக்கிறீர்கள், எப்படி சேமிக்கிறீர்கள், எப்படி முதலீடு செய்கிறீர்கள் என்பதை குறிக்கிறது. உணர்ச்சி என்பது பணத்தை பற்றி நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்பது. நீங்கள் அதை பயப்படுகிறீர்களா, வெறுக்கிறீர்களா, அல்லது அன்புடன் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அறிவு என்பது பணத்தின் பின்னால் உள்ள மனநிலையையும் அதன் ஓட்டத்தையும் அதற்கான விதிகளையும் நீங்கள் எவ்வளவு ஆழமாக புரிந்திருக்கிறீர்கள் என்பது. இந்த 3ம் சமநிலையாக இருந்தால் பணம் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்கத் தொடங்கும். ஆனால் இதில் ஏதேனும் ஒன்று தவறினால் எத்தனை முயற்சிகள் செய்தாலும் பணம் வந்து சேராது, அல்லது வந்தாலும் நிலைத்திருக்காது. இப்போது கேள்வி இதுதான்: இதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியும். பணத்தின் மொழி ஒரு ரகசியம் அல்ல, அது ஒரு கலை. எந்த கலையையும் கற்றுக்கொள்ள முடியும் போல இதையும் கற்றுக்கொள்ளலாம். பணக்காரராக மாறுவதற்கு சிறப்பு பிறப்போ அதிர்ஷ்டமோ தேவையில்லை. தேவைப்படுவது ஒரு புதிய சிந்தனை, ஒரு புதிய பார்வை, கற்றுக்கொள்ளும் மனம். மிக முக்கியமாக இந்த மொழியை ஏற்கனவே அறிந்தவர்களுடன் நேரம் செலவிடுங்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அவர்களின் முறைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களின் பழக்கங்களை புரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகள் சுற்றுப்புறத்திலிருந்து மொழியை கற்றுக்கொள்வது போல நீங்களும் பணத்தின் மொழியை கற்றுக்கொள்ளலாம். சரியான சுற்றம் இருந்தால் போதும். இப்போது நீங்கள் யோசிப்பீர்கள், சிந்தனை மாற்றினால் மட்டும் பணம் வந்துவிடுமா? இல்லை, சிந்தனை மட்டும் போதாது. ஆனால் சிந்தனைதான் தொடக்கம். சரியான சிந்தனைதான் சரியான பாதையை காட்டுகிறது. பணம் பெறுவதற்கு எந்த தினசரி பழக்கங்களை உருவாக்க வேண்டும், எந்த சக்தியை உள்ளுக்குள் உயிர்ப்பிக்க வேண்டும், எப்படி நிலையான செழிப்பை நம் வாழ்க்கையில் வரவேற்க வேண்டும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்வோம். அதனால் தயாராகுங்கள். ஏனென்றால் நாம் இப்போது அறிவின் ஆழத்துக்குள் செல்லப் போகிறோம். அங்கே சிந்தனை மட்டுமல்ல, செயலும் இருக்கும். ஆசைகள் மட்டுமல்ல, வழிகளும் இருக்கும். பணம் வெளியில் இருந்து மட்டுமல்ல, உள்ளிலிருந்தும் வருகிறது. இறுதியாக ஒரு விஷயம்: நீங்கள் இன்னும் பணத்தை வெறும் நோட்டுக்கட்டுகளாக பார்த்தால் நீங்கள் இன்னும் முழுமையடையவில்லை. ஏனென்றால் உண்மையான செல்வம் வெளியில் இருந்து வருவதில்லை. அது முதலில் உங்கள் உள்ளத்தில், உங்கள் சிந்தனைகளில், உங்கள் உணர்ச்சிகளில், உங்கள் சக்தியில் பிறக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், கௌதம புத்தர் சொன்னார், நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள். நீங்கள் நான் ஏழை என்று சிந்தித்தால் பிரபஞ்சம் அந்த சிந்தனையை உண்மையாக்கும். ஆனால் நான் செல்வத்திற்கு தகுதியானவன், நான் செழிப்பை ஈர்க்கிறேன் என்று நீங்களே உங்களிடம் சொன்னால் உங்கள் சக்தி மாறுகிறது, உங்கள் திசை மாறுகிறது, உங்கள் எதிர்காலமும் மாறுகிறது. நினைவில் கொள்ளுங்கள், செல்வம் என்பது ஒரு நிலை அல்ல, அது ஒரு மனநிலை. சிந்தனையில் செல்வம் கொண்டவன் செயலிலும் செல்வம் கொண்டவனாக மாறுவான். இது ஒரு அதிசயம் அல்ல, இது அறிவியல், இது உளவியல், இது ஒரு ஆன்மீக விதி. பணத்தை பற்றிய உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள். அதை அழுக்கானது, மோசமானது என்று கருதாதீர்கள். சேவைக்காக, மரியாதைக்காக, சுதந்திரத்திற்காக, அனைத்திற்கும் மேலாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் தருவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு உயர்ந்த கருவிதான் பணம். இந்த வீடியோவை பார்த்து வெறும் அறிவை பெற்றுக்கொள்ள மட்டும் நிறுத்தாதீர்கள். அதை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள். உங்கள் சிந்தனைகளுக்கு ஒரு புதிய வடிவம் கொடுக்குங்கள். அடுத்த முறை நீங்கள் பணத்தை பற்றி யோசிக்கும்போது குற்றம் சாட்டாமல் உங்கள் பார்வையை மாற்றுங்கள். அதனால்
உங்கள் வாழ்க்கையை உண்மையாகவே மாற்ற விரும்பினால், வறுமையை நினைவுகளில் மட்டும் விட்டு செழிப்பை நோக்கி நகர விரும்பினால், இந்த வீடியோவை இப்போதே லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் பகிருங்கள். மிக முக்கியமாக எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனென்றால் நாங்கள் இங்கே வெறும் வீடியோக்கள் உருவாக்கவில்லை. நாங்கள் கருத்துக்களின் ஒரு புரட்சியை உருவாக்குகிறோம். சிந்தனையின் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறோம். வாழ்க்கையை கட்டியெழுப்ப முயற்சிக்கிறோம். எங்கள் சேனல் அல்லது உங்கள் சேனல் உங்கள் சிந்தனையை மாற்றும் ஒரு ஊடகம். இங்கே ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் சக்தியை எழுப்புகிறது. ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் உள்ளே இருக்கும் போராளியை விழித்தெழச் செய்கிறது. ஒவ்வொரு விதியும் உங்களை இந்த உலகை ஒரு புதிய பார்வையில் பார்க்கும் உயரத்திற்கு எடுத்துச் செல்கிறது. அதனால் அடுத்த வீடியோ வரும் வரை கவனமாக இருங்கள். தன்னை புரிந்து கொள்ளும் மனிதன்தான் பணத்தின் மொழியை புரிந்து கொள்கிறான். நீங்கள் மகத்தானவர். உங்களுக்கு திறன்கள் உள்ளன. நீங்கள் செல்வம் அடையவே பிறந்தவர். அடுத்த விதியுடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை சிந்தனையை மாற்றுங்கள். சுற்றத்தை மாற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்ற தயாராகுங்கள்.